யோ, எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவில்ல. சோறு தானே திங்கிற. என்ன ஆள் இல்லாத நேரமா பார்த்து கூட்டிட்டு வரியா? ஏமா, எதுக்கு இந்த கழுசரைங்களை உள்ள விட்ட? மேடம், நான் ஓனர்ட்ட சொல்லிட்டு தான் இவங்கள. என்னையா பெரிய ஓனர்? லாஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது தெளிவா சொன்னேனே, வாடகை ஏத்தி தர முடியாது, 5 வருஷத்துக்கு வீட்டையும் காலி பண்ண முடியாதுன்னு. மண்டைய ஆட்டிட்டு போனா, அதுக்கப்புறமும் ஆள் அமிச்சிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? என்ன ஆழம் பாக்குறானா? என்ன பத்தி தெரியாது அவனுக்கு? மூஞ்சி முகரை எல்லாம் பேத்து ஜூஸ் வச்சு குடிச்சிருவேன். ஏய், முதல்ல நீங்க கிளம்புங்க. இங்க வீடு காலி இல்ல. மூஞ்சிங்களை பாரு, பன்னி கூட்டம் மாதிரி. போடா யூ இன்டீசன்ட் ராஸ்கல். வந்துட்டான் நாக்கத்தோம். ஹலோ தருண், நீனும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கியா? ரிங் எங்க? சீக்கிரம் கொடு, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒன்றும் புரியல. நான் எவ்வளோ நாளாக கேட்டேன், நீ ஒத்துக்கவே இல்லை. இப்போ திடீர்னு இதோ பாரு, இதான் லாஸ்ட் சான்ஸ். ப்ரப்போஸ் பண்ணுறியா இல்லையா? வா, எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் போய் ஒரு வாரம் தங்கிட்டு வரலாம், ஃப்ரீயாக, எந்த கண்டிஷனும் இல்லாமல். இந்த ஒரு வாரம் நான் என்ன சொன்னாலும் கேட்கணும், எதுக்குமே மாட்டுன்னு சொல்லக்கூடாது. ஓகேயா? ஒரு வாரம் கழித்து எனக்கு எல்லாம் திருப்தியாக இருந்தால் நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன். என்ன சொல்கிறேன்? மச்சா, இந்தா என் ஃபேஸ்புக் போ, அதில் காமினின்னு ஒரு பொண்ணு இருக்கும் பாரு, அதை நான் மீட் பண்ணோன்னு சொல்லு. யார் அது? ஃபிகர் மச்சா, 2 வருஷமாக என்னை விடாமல் துரத்துது. சரி, இப்போ எதுக்கு கூப்பிடுற? சொல்கிறது சைடா. மனோ, மனோ, ஷுவர் இல்லை? என்னது? ஷுவராக இந்த வாட்டி அதுக்கு ஓகே இல்லை? எதுக்கு? கமான் மனோ. சார் பில். அம்மா, அவன் வீட்டுக்கு வந்தானே. யாரு? அதாம்மா. யாரடி? அந்த முட்டாள்மா. யாரடி? சொல்லி தொலை. அதாம்மா, அந்த ஏஜென்ட் கூட வந்துட்டு என்னை பார்த்த உடனே ஓடினானே. உன் புருஷனை சொல்றியா? அதான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு அவனை புருஷன் சொல்ற? சரி, அவனுக்கு என்ன இப்போ? அவன் மொபைல் நம்பர்லாம் வாங்கி வச்சிருப்பியே, எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா ஃபோன் பண்றதுக்கு. அவன் நம்பர் மாத்தவே இல்லடி, அதே நம்பர் தான். வேணுமா? ச்சீ, வாட் நான்சென்ஸ். எனக்கு எதுக்கு அந்த நாய் நம்பர்? அப்புறம் என்ன? இல்ல, ஒருவேளை அவன் ஃபோன் பண்ணா பேச்சு கூட சொல்லாத, இந்த மாதிரி முன்னார் போறேன், கிரீன் வேலி ஹோட்டல்ல தங்குறேன்னு. அவன் சைக்கோ, துரத்திட்டு பின்னாலேயே வந்தாலும் வருவான். சரிடி, நான் எதுக்கு அவன்கிட்ட சொல்றேன்? அதாம்மா, புரிஞ்சதுல? ஓகே.
பிரபு எதுக்கு மூணார் போறோம்? இங்கேயே லவ் பண்ணலாம்ல? நல்லா சொல்லு. எவ்வளோ சொல்லியும் எங்களை வேற பிடிவாதமா எடுத்துக்கிட்டான். நாங்க அங்க வந்து என்ன பண்ண போறோம்? மனோ, சார் நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ரூம் ஃப்ரீயாக இல்லை, சாரி. மச்சா நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எப்படியாவது இங்கே ரூம் வேணும். எதுக்குடா? சொல்கிறேன், முதல்ல ரூம் வாங்கு. எங்களுக்கு இங்கே தான் ரூம் வேணும். வேணும்னா பணம் ஜாஸ்தியாக கொடுக்குறோம். ரூம் கொடுங்க. சாரி, ப்ளீஸ் நீங்கள் கொஞ்சம் நவருங்க. மற்ற கெஸ்ட் வெயிட் பண்ணுறாங்க. யோ, என்ன பெரிய மாதிரி பேசுற? இப்போ ரூம் கொடுக்கல என்ன பண்ணுவீங்க? ஏய், இவன் யார் தெரியுமா? இவங்க அப்பா யார் தெரியுமா? எனக்கு கவலை இல்லை, ப்ளீஸ் மூவ். சார் ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். ஏய், கிட்ட வந்தா பிரச்சனை ஆயிடும். படா. யோ, வெள்ளைக்காரனுக்கு ரூம் கொடுப்ப, இந்தியனுக்கு இல்லையா? இதுக்கு நீ வேற வேலை செஞ்சு போய்க்கலாம். மிஸ்டர், இவ்வளோ தான் லிமிட். போறீங்களா இல்லை நான் செக்யூரிட்டி கூப்பிடுவா? டேய், ஒழுங்கா ரூம் கொடு, இல்லைன்னா நடக்கிறத வேற. வாட் இஸ் த ட்ரபிள் சார்? வை நாய்ஸ்? சார் ரூம் எல்லாம் கேட்க மாட்டாங்க சார், கலட்டா பண்ணுறாங்க. நகர் மேன், கெஸ்ட் கிட்ட இப்படியா பேசுறது? எக்ஸ்கியூஸ் மீ சார், சாரி அபவுட் ஹிம். ஐ அம் தி சூப்பர்வைசர். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? ரூம் வேணும் சார், அர்ஜென்ட். தலை போகிற பிரச்சனை. என்ன தலை போகிற பிரச்சனை? சார், என் எக்ஸ் ஒய்ஃப் இன்னொருத்தன் கூட இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கா. அது எனக்கு பார்க்கணும். உங்க எக்ஸ் ஒய்ஃப் இன்னொருத்தங்க கூட இருக்கிறத நீங்க ஏன் பார்க்கணும்? சார், நான் அவளை விழுந்து விழுந்து லவ் பண்ணேன் சார். அவன் மதிக்காமல் போயிட்டா. இப்போ இன்னொருத்தன் கூட ஜாலி பண்ணுறதுக்கு வந்திருக்கா. அவன் முன்னால் நானும் எதுக்கும் குறைஞ்சி போகல. இன்னொரு பொண்ணு கூட சந்தோஷமாக இருக்கேன்னு காமிக்கணும். எது அந்த பொண்ணா? ஆமாம். ஏன் இத்தனை வருஷ சர்வீஸில் இப்படி ஒருத்தர் ரூம் கேட்டு வந்து நான் பார்த்ததே இல்லை. இருந்தாலும் உங்கள் நோக்கம் புனிதமாக இருக்கிறதால நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். தேங்க்ஸ் சார். அப்படியே அவளுக்கு பக்கத்து ரூமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் வசதியாக இருக்கும். அவங்க கூட ஜாலியாக இருப்பா, நீங்கள் இவ கூட ஜாலியாக இருப்பீங்க. ஏது என் ஹோட்டல் ஒரு பிராத்தல் லாட்ஜ் மாதிரி ஆக்கிடுவீங்க போல இருக்கு. சார், உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் தான் சார் புரியும். தம்பி, நான் என் பொண்டாட்டி குழந்தைங்க கூட சந்தோஷமாக இருக்கேன். வாயை வச்சு கெடுத்துறாது. போய் அங்கே உட்கார், நான் என்ன செய்யறதுன்னு பார்க்குறேன். அட பாவி, இதுக்கு தான் எங்களை இழுத்துட்டு வந்தியா? ஆமாம் மச்சா, அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்களா, அப்படியே வெளியில் கிளம்பிட்டேன். என்ன செய்கிறோமோ அவன் முன்னால் கெத்து காமிக்கணும். வா. ஏய், கூட வந்தீங்க. ஐயோ மச்சான், வாயை திறக்காத. எனக்கு பயங்கரமாக பசிக்குது, ரெஸ்டாரண்ட் போகலாம். ரெஸ்டாரண்ட்? நீங்கள் இங்கே இருங்கடா. லவ் பண்றோமா பிரபு? இவங்க வந்தாங்க. மனோ, ஏன் நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி வருவோமா? அவனும் யார் கூடவோ வந்திருக்கான். விடு. வேணாம்,
எதுக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ்? வா நம்ம வேற ஹோட்டல் போகலாம். என்ன உளர்ற? அவன் பாட்டுக்கு இருந்துட்டு போறான். வா. இருந்திருந்து பிடிச்சிருக்கான் பாரு, கழுத மாதிரி. சரி, அவன் மூஞ்சிக்கு அவ்வளோதான் கிடைக்கும். ஹாய் மனோஜா. ஹாய். யார் இவங்க? என் எக்ஸ்-ஒய்ஃப். பிரபு, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? நீ சொல்லவே இல்லை. சாரி காமினி, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, தப்பாக எடுத்துக்காத. இவன் அவளை மறக்கவே இல்லடா. கெத்து காமிக்கிறாடா கெத்து. அவளை பார்க்கறதுக்குனே கிளம்பி வந்திருக்கான். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ம். இல்ல, அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். ஓ, தேங்க்ஸ். 2 பேரையும் பார்த்தா சரியா தானே இருக்கீங்க. எதுக்கு டிவோர்ஸ் பண்ணுனீங்க? சாரி, நான் எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுருவேன். ஓகேவா? சொல்லுங்க, எதுக்கு டிவோர்ஸ் பண்ணுனீங்க? அது பெரிய கதை. லீவ் இட். நீ சொல்லு, எப்படி இருக்கு பிரபு கூட லைஃப்? பிரபு கூட லைஃபா? ம், நீ அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே? இல்லை கல்யாணமும் ஆயிடுச்சா? சச்சா, நீங்கள் வேற. நான் அவன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. எனக்கு யாரையாவது தில்வாலி மாதிரி லவ் பண்ணணும்னு ஆசை. இவனை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். திடீர்னு ஃபோன் பண்ணி மீட் பண்ணலாமான்னு கேட்டான். சரின்னு அப்புறம் மூணார் கூட்டிகிட்டு வந்துட்டான். இங்கே வந்தால் எக்ஸ் ஒய்ஃப்னு உங்களை காட்டுறான். எனக்கு நான் தலையெழுத்தா இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறவனை லவ் பண்ணணும்னு? என்ன சொல்கிற? என்ன இன்னும் லவ் பண்ணுறானா? ஐயோ, அவன் உங்களை பார்க்குறதுலே தெரியல. அப்படியே உங்கள் ஞாபகமாகவே சுற்றிட்டுருக்கான். சும்மா ஸ்லைட்டாக கண்ணை காட்டினாலே போதும், தலை சுற்றி கீழே விழுந்துருவான். இதெல்லாம் அப்படியே லைஃப் ஃபுல்லாக நம்ம காலை சுற்றிட்டே இருக்கிற கேஸு. ரொம்ப லக்கு இருந்தால் தான் கிடைக்கும். வெளியிலையும் ஆம்பளைங்க இருக்கானுங்களே, ராட்சசனுங்க. ஆமாம், இந்த மாதிரி ஒருத்தனை எப்படி மிஸ் பண்ணீங்க? எனக்கு எப்போ இப்படி ஒருத்தன் மாட்ட போகிறானு. பீரியட்ஸா? ஆமாம். உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இங்கே வந்து பீரியட்ஸ் வந்துச்சுன்னு சொல்லுவ? வந்துருச்சு, அவ்வளோதான். என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. வா, வேணும்னா ஊருக்கு போகலாம். யூ, என்னை பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? உனக்கு வேணும்னா கூப்பிடுவ, வேணாம்னா கழட்டி விடுவ. என்னடி கேம் ஆடுறியா? இல்லை, எனக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை. நிஜமாவே பீரியட்ஸ் வந்திருக்கான்னு? என்ன இருந்தாலும் நான் முதல்ல தூக்கி போட்டு கேஸ் தானே நீ? அப்போ இருந்த அறிவு இப்போ இல்லை பாரு. எனக்கு திரும்பி வந்து ஏதோ ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா மாற்றி மாற்றி அலையவா வைக்கிற. எவ்வளோ செலவு பண்ணிருப்பேன் இந்த ட்ரிப்புக்கு. போ, ரூமை விட்டு வெளியே போடி. அட்லீஸ்ட் I'll jerk off and sleep. இப்போ சொல்கிறேன்டி, எனக்கு சென்னையிலேயே 3 பொண்ணுங்க இருக்காங்க. ஏதோ பெருசாக ஆடுறியே, என்ன இருக்குன்னு பார்க்கலாம் தான் உன் பின்னாலேயே சுற்றினேன். ரிங்கு வேணுமா? ரிங்கு இந்த ட்ரிப் முடிச்சுட்டு உன்னை தூக்கி போடுறது தான் ஐடியா.
இப்போ அதுக்கு அவசியம் கூட இல்லை. கிளம்பு. அதோ அதான் பிரபுன்ற பண்ணி சுத்திட்டே இருக்குல்ல, போய் அது கூட சேர்ந்துக்கோ. மனு, எனக்கு லவ்னா என்னன்னே தெரியாது. லூசு மாதிரி சுத்திட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை லவ் பண்ண, உன்னை மிஸ் பண்ண. என்னோட ஈகோ திமிரு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி நீ தான் என் லைஃப்னு முடிவு பண்ண. ஃபர்ஸ்ட் டைம். ஏன் எல்லாத்தையும் கெடுத்த? ஏன் என்னோட கனவு எல்லாத்தையும் நாசம் பண்ண? அப்படியே மெதுவா ரொம்ப அழகா 2 பேரும் கை கோத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்திருக்கலாமே. இந்த பழம் போன செக்ஸ் ஒரு மேஜிக்கல் மொமெண்ட்ல தானா நடந்திருக்குமே. அவசரப்பட்டு என் மனசையே கொளுத்திட்டியேடா பாவி. இப்ப நான் பொண்ணு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன். டிவோர்ஸ்க்கு அப்புறம் கூட எனக்கு ஒரு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். உன் இன்னசென்ஸ், முட்டாள்தனம், என் மேல காமிச்ச லவ், அக்கறை, பொசசிவ்னஸ் அப்பப்போ நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. சரி, லைஃப் இப்படியே போகட்டும் நினைச்சா நீ வந்து நிக்கிற. எனக்கு மூஞ்சிய பார்த்தாலே அந்த ரேப் தான் ஞாபகத்துக்கு வருது. உடம்பெல்லாம் நடுங்குது. பயங்கரமா கோவம் வந்து அப்படியே உன் கழுத்தை நினைச்சு கொல்லணும்னு தோணுது. என்ன பண்றேன்னே தெரியாம இவனை கூட்டிட்டு வந்த இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிற. இது என்ன சாபமோ? நீ இல்லாமையும் வருத்தமா இருக்கு. நீ இருந்தாலும் நான் என்னதான் பண்ணுவேன்? சில தப்பு அப்படிதான். ஒரு வாட்டி பண்ணது தான், மன்னிப்பே கிடையாது. நான் எவ்வளோ உன்னை லவ் பண்ணாலும், எவ்வளோ உன்னை துரத்துனாலும் இந்த ரேப்பு மனசுக்குள்ளேருந்து போகாதுல்ல. என்னை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு அந்த மிருக ஞாபகம் தான் வரும். 2 பேரும் ஒரு வலைக்குள்ள மாட்டிக்கிட்டோம். நான் உன்னையே நினச்சி பைத்தியமாக சுற்றுறேன். உனக்கும் இன்னும் என் மேலே இருக்கிறதுனால வேறு யார் கூடயும் செட் ஆகாமல் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இருக்க. இதில் கடவுள் நம்ம எவ்வளோ பிரிஞ்சு போனாலும் இழுத்துட்டு வந்து பக்கத்தில் நிற்க வச்சிடுறாரு. இது இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்? நான் பண்ண பாவத்துக்கு நான் சீரழிய வேண்டியது தான். நீ நல்லா இருக்கணும். அதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்கு. குத்து, கொன்னுடு. இவ்வளோ நாளாக நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். கோலை தைரியம் வரல. உன்னால முடியும். அந்த ரேப் நீயால துடிக்க துடிக்க உன்னை நாசம் பண்ணனே, அதெல்லாம் நினைச்சுக்க, தன்னால நடக்கும். இப்பெல்லாம் சரியா இருக்கும் பாரு. நான் ஒரே ஐடியா போயிட்டேன்னா மனசுக்குள்ள ஒரு சின்ன நிம்மதி வரும். டைம் ஆக ஆக அதெல்லா காயத்தையும் மாத்திரும். ஓகே?
நான் சொல்லலை, எனக்கு மனசு முழுக்க அப்படியே நிம்மதி பரவுது, சுகமா இருக்க. இப்போவும் என் கண் முன்னால நீ மட்டும்தான் தெரியுற. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி சுத்தி அழகா ஒயிட் லைட்ஸ், கிளவுட்ஸ் எல்லாம் கீழே இறங்கி வருது. தேவதை மாதிரி பக்கத்துல நீ இருக்க. சிரிக்கிற. எனக்கு இது போதும். நான் வேற எதுவும் பார்க்க வேணாம்.